இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். திவ்யா, சாண்ட்ரா, பிரஜ்யன் நைட்டே காரம் ஜாஸ்தியாக சமைச்சிட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. கெமி வந்து ரொம்ப காரமாக இருக்கு, சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க பஞ்சாயத்து. அப்போ கமருதீனுக்கும் கெமிக்கும் இடையே பயங்கரமாக பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க போடான்னு சொல்ல, நீங்கள் போடான்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்ல அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுது. அப்புறம் தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாட்டோட கார்த்தால ஆரம்பிக்குது. எஃப்ஜே வியனாக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கு போல இருக்கு. இவர் வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. அவங்க வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்றாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அவர் வாடி பொடின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் சுபீக்ஷா பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட வியன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரம்யா, பார்வதி வந்து ரம்யா கிட்ட சொல்றாங்க, கமருதீனும் நேற்று வந்து என்னை வந்து இந்த மாதிரி அந்த பிரச்சனை நடந்தது இல்லையா, நீ வந்து 3 புருஷன் சொல்லிட்டு மாதிரி அரோரா கூட சேர்ந்து அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்னதும் ரம்யா சொல்றாங்க பார்வதி கிட்ட, நீ இனிமே வந்து ஒதுங்கிரு, அப்பதான் வந்து உன்னோட அருமை புரியும் கமருதீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் சோறு சோப்பு மாப்பு திருப்பியும் எகெயின் ஆரம்பிக்குது. ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் யாரு, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாருன்னு 3 கேப்டனை வச்சு செலக்ட் பண்ண சொல்றாங்க. அதுல ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் தான் ஈச் டீம்லேருந்து அமித், பிரஜ்யன், கனி, அப்புறம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸா ரம்யா, விக்ரம், சாண்ட்ரா 3மே கேப்டன்ஸ். ஆனா சாண்ட்ரா வந்து எப்ப பார்த்தாலும் பிரஜ்யனையே ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸா சொல்றது வந்து எவ்வளவு தூரம் நியாயம்னு தெரியல. அவங்க தான் வந்து அது சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல டான்ஸ் ஆடுறாங்க. அது ரொம்ப போரிங் டாஸ்க்குங்க. கிரியேட்டிவ் டீம் ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் கமருதீன் அரோராவுக்கு ஊட்டி விடுறாங்க. அந்த ஒரு லவ் சீன் போகுது. ஒரு பக்கம் எஃப்ஜே வியன்னா லவ் சீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே இன்னைக்கு அதுதான். அதுக்கப்புறம் ரம்யா வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுனால அவங்களால என்னால் இந்த வீட்டில் சர்வைவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டேண்ட்ரம் த்ரோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் எகெயின் ஒரு மெனு வருது. பிரியாணி, கத்திரிக்காய்ட்டு அந்த கத்திரிக்காய் திருப்பி எகெயின் திவ்யா காரமாக சமைச்சிடுறாங்க. கெமி வந்து திருப்பியும் காரமாக இருக்குன்னு சொல்ல, நீங்கள் அதுக்கு தான் சாப்பிட வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல பயங்கரமாக அழறாங்க கெமி. நான் காரம்னு சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சண்டை போகுது. அதுக்கப்புறம் டாஸ்க்கு பாட்டு அண்ட் ப்ராப்பை வச்சு ஒரு டாஸ்க்கு, கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் காயின்னு. அதாவது பாட்டு ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் எடுத்து காயின்ஸ் இது பண்ணணும். அதில் மாப்ஸ் மாயாவி வின் பண்ணுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுலேயும் மாயாவிக்கே வந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் நிறையா பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க வின் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரியாணி வருது. ஆனால் சாம்பார் ஸ்குவாட் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பிரியாணியை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு ஒரு மாதிரி எபிசோட் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த பாட்டு அண்ட் ப்ராப் டாஸ்க் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. மிச்சபடி செம்ம போரிங் இந்த டாஸ்க்கு.